வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி சேனல். மழைக்கு பிறகு வந்த சூரியன். கிராமத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தாள் காயத்ரி. அவளுக்கு வயது 28. வாழ்க்கை அவளுக்கு கொடுத்த சோதனைகள் அவளின் வயதை விட அதிகம். காயத்ரி ஒரு சாதாரண பெண் இல்லை. அவள் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு இருந்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் நிறைய கண்ணீர் மறைந்து கிடந்தது. அவளுடைய கணவர் அரவிந்த் ஒரு நல்ல மனிதர். ஆனால் விதி அவர்களின் நீண்ட காலம் ஒன்றாக இருக்க விடவில்லை. திருமணமான 2வது ஆண்டிலேயே ஒரு விபத்தில் அவர் உயிரிழந்தார். அந்த நாள் முதல் காயத்ரியின் வாழ்க்கை மாறிப்போனது. அவளுக்கு ஒரு 2 வயது மகன் ஆதவன். அம்மா என்று அவன் அழைக்கும் ஒவ்வொரு முறை அவள் உயிரோடு இருக்க வேண்டிய காரணம் அவன்தான் என்று நினைத்தாள். கிராமத்தில் இருந்தவர்கள் பலரும் அவளை பற்றி பேசினார்கள். இன்னும் இளம் வயசிலேயே விதவை, இவளுக்கு இனி என்ன வாழ்க்கை? அந்த வார்த்தைகள் காயத்ரியின் மனதை காயப்படுத்தினாலும் அவள் ஒவ்வொரு நாளும் தன் மகனை பார்த்து உற்சாகம் பெற்றாள். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டின் கூரை வழியே தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. ஆதவன் குளிரில் நடுங்கினான். அந்த நேரத்தில் காயத்ரி தன்னிடம் இருந்த பழைய சேலைகளை எடுத்துக்கொண்டு அவனை போர்த்தினாள். நீ மட்டும் நல்லா இருக்கணும்பா, அம்மா எல்லாம் பார்த்துக்கிற என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த இரவு அவள் தூங்கவில்லை. இப்படி எவ்வளவு நாள் என்று அவள் தன்னை கேட்டுக்கொண்டாள். அடுத்த நாள் காயத்ரி ஒரு முடிவு எடுத்தாள். அவள் கிராமத்தில் இருந்த தையல் மிஷினை சரி செய்து வீட்டிலேயே தையல் வேலை ஆரம்பித்தாள். முதலில் யாரும் அவளிடம் வேலை கொடுக்கவில்லை. அவளால் என்ன ஆகும் என்று சந்தேகம். ஆனால் காயத்ரி கைவிடவில்லை. ஒரு பெண்மணி மட்டும் அவளிடம் வந்து சொன்னாள், ஒரு பாவாடை தைத்து தருவியா? அதுதான் அவளுடைய முதல் வாய்ப்பு. அவள் அதை மிகவும் அழகாக தைத்தாள். அந்த பாவாடையை பார்த்த அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டாள். நீ ரொம்ப நல்லா தைக்கிற என்று பாராட்டினாள். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல வேலைகள் வர ஆரம்பித்தது. காயத்ரியின் வீடு சிரிப்பால் நிரம்பியது. ஆதவன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தான். அம்மா, நான் பெரியவனானா உங்களுக்கு பெரிய வீடு கட்டித்தரேன் என்று அவன் சொன்னான். அந்த வார்த்தைகள் காயத்ரியின் கண்களில் கண்ணீர் வரவழைத்தது. ஆனால் அது இப்போது மகிழ்ச்சியின் கண்ணீர். பல வருடங்கள் கழித்து ஆதவன் ஒரு நல்ல வேலை பெற்றான். ஒரு நாள் அவன் காயத்ரியை ஒரு புதிய வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். அம்மா, இது நம்ம வீடு என்றான். காயத்ரி அந்த வீட்டை பார்த்து நின்றாள். அவள் நினைத்தாள், அந்த மழை இரவு, அந்த கசிந்த கூரை, அந்த குளிர், இன்று அவள் வாழ்க்கை மாறி இருந்தது. காயத்ரி மெதுவாக சொன்னாள், மழை எவ்வளவு பெய்தாலும் சூரியன் வராமல் போகாது.